கோவை மாவட்ட அரசியலில் முக்கிய முகமாக விளங்கும் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே.ஆர். ஜெயராமனின் அரசியல் பயணம் மற்றும் குடும்ப பின்னணி குறித்து பார்க்கலாம். 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி ரங்கசாமி லக்ஷ்மி தம்பதிக்கு மகனாக பிறந்த ஜெயராம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த இவர் இளம் வயதிலேயே பொது சேவையில் ஈடுபட்டு மக்களுடன் நெருக்கமாக பழகும் பண்பால் கவனம் பெற்றார். இவருக்கு கீதா என்ற மனைவியும் சக்திராம் என்ற மகனும் உள்ளனர். விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் தொழில் செய்து வந்த ஜெயராம் எளிமையான அணுகுமுறையால் மக்களிடம் நெருக்கம் பெற்றவர். 1988ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த ஜெயராம் கட்சியின் அடிப்படை நிலையில் இருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். 2001 முதல் 2006 வரை விளாங்குறிச்சி கிளை கழக அவை தலைவராகவும் அதே காலகட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பணியாற்றினார். பின்னர் 2006 முதல் 2011 வரை சரக்கார் சாமக்குளம் ஒன்றிய பெருந்தலைவராகவும் 2011 முதல் 2016 வரை கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவராகவும் செயல்பட்டு நிர்வாக அனுபவத்தை பெற்றார். 2010-11 காலகட்டத்தில் கோவை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியின் செயலாளராக இருந்து இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வரும் முயற்சிகளை மேற்கொண்டார். 2007 முதல் 2013 வரை விளாங்குறிச்சி ஊராட்சி கழக செயலாளராகவும் தற்போது கோவை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியின் செயலாளராகவும் மாநில அம்மா பேரவை இணை செயலாளராகவும் இருந்து கட்சி பணிகளை முன்னெடுத்து வருகிறார். படிப்படியாக வளர்ந்து கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அனுபவத்தின் அடிப்படையில் சிங்காநல்லூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெயராம் தனது தொகுதிக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது.